ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை பிஸ்கெட் செய்யலாம். 1 கப் கோதுமை மாவு வீட்டில் அரைச்சது, 1/2 கப் பொடிச்ச சர்க்கரை, 1 பிஞ்ச் ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அன்சால்ட் பட்டர் 1/2 கப் உருக்குனது ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவை 4 டீஸ்பூன் பால், காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க. உடைச்ச முந்திரி கொஞ்சம் நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க. முந்திரியை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு தட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்னதாக தட்டி வச்சிடலாம். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இப்படி உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கோங்க. எல்லா மாவையும் இதே மாதிரி தட்டிடலாம். அடுப்பில் சட்டியை ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 40 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா பிஸ்கெட் ரெடி ஆயிடும். 40 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.